ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் மீட் தமிழ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கான எபிசோடு எப்படி இருக்க போகிறது? உம் அதை பற்றின ஒரு சில விஷயங்கள், இன்னைக்கு என்ன நடந்தது, சண்டே எபிசோட்ல என்னென்ன நடந்தது, அது பற்றிய விஷயங்களை இன்னைக்கு நாம பேச போறோம். முதல் ப்ரோமோ, ரெண்டாவது ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா முதல் ப்ரோமோ, ரெண்டாவது ப்ரோமோ, ரெண்டு ப்ரோமோலையுமே வந்து ரோஸ்ட் இருக்கு. ஒன்று முதல் ப்ரோமோல சேவிங் ஆர்டரு, எவிக்ஷன் ஆர்டரு அந்த மாதிரி இருக்கு. ரெண்டாவது ப்ரோமோல நம்ம கானா வினோத் பற்றின ஒரு ரோஸ்ட். இதை பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கிறவங்க மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி இந்த சேனல் ஒரு ப்ராப்ளம்னால இதாயிடுக்கு. அது கூடிய விரைவில் சரியாயிரும்னு நினைக்கிறேன். நீங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மக்களே, முதல் ப்ரோமோ, எல்லாரும் எதிர்பார்த்த முதல் ப்ரோமோ, எல்லாருக்கும் தெரியும். முதல் ப்ரோமோ அந்த எவிக்ஷன் சம்பந்த தொடர்பான ப்ரோமோ தான் வரும். ஸோ அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா முதல் ப்ரோமோல ஃபர்ஸ்ட் கனியை சேவ் பண்றாங்க. ஆக்சுவலா கனி தான் வந்து டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கனியை வந்து ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிடுறாங்க. செகண்ட் வந்து பார்வையும் விக்கல்ஸ் விக்ரமையும் சேவ் பண்ணிடுறாங்க. சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ரெண்டு பேரும் அப்படி சேவ் பண்ணிட்டு கடைசியில ஹாட் சீட்ல யார் யாரை உட்கார வைக்கிறாங்க அப்படின்னா எஃப்ஜே, சாண்ட்ரா, பிரஜின், இந்த மூணு பேரையும் வந்து ஹாட் சீட்ல உட்கார வைக்கிறாங்க. ஸோ இந்த மூணு பேருமே வந்து மூணு பேர்ல ரெண்டு பேர் வெளியில போறது மாதிரி கண்டஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு இல்லையா போன வாரம். ஆனா ஒரு ஆள் தான் வெளியில போறாங்க, பிரஜின் தான். விக்சன் பிரஜின் தான். ஸோ ஆனா என்ன சொல்றாருன்னா ஒரு ட்விஸ்ட் ஏற்படுத்துறாரு நம்ம விஜய் சேதுபதி. இந்த மூன்று பேர்ல யார் ரெண்டு பேர் வெளியே போவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதில் சொல்றாங்க. அதுல வந்து நிறைய பேர் எஃப்ஜே சொல்றாங்க, எஃப்ஜே சாண்ட்ரான்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து பிரஜின் சாண்ட்ரா தான் சொல்றாங்க. ஏன்னா ஜோடியா வெளியில அனுப்ப போறாங்க போல மக்கள் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை எடுத்து நீட்டுறாப்ல. அதுல பிரஜினுடைய பேர் இருக்கு. அது நம்மளுக்கு தெரியும். ஆல்ரெடி வந்து நீங்க நம்மளுடைய இதுல பாத்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய போஸ்ட்ல இருக்கும், பிரஜின் அவர்கள் எவிக்ட் செய்யப்பட்டு விட்டார் என்பது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உள்ள நடந்த விஷயங்கள் வந்து பிரஜின் வந்து எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு அழுகையா நம்ம சாண்ட்ரா. அது அழுகையா இல்ல நடிப்பா அப்படிங்கறது தெரியல. ஏமா ஏதோ வந்து இதுல பிரிஞ்சு போற மாதிரி நீங்க அழுவுறீங்க, இந்த அளவுக்காம அழுவுறீங்க. போயிட்டு அடுத்த வாரம் திருப்பியும் ஃபேமிலி ரவுண்ட்ல உள்ள வர போறாரு. உள்ள வந்து இது பண்ண போறாரு, உங்களுக்கான இன்புட்ஸை கொடுக்க போறாரு. எப்படி கேம் ஆடணும், யாரை அடிக்கணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், உங்களுக்கு இதான இன்புட்ஸை கொடுக்க போறாரு. இன்னொன்னு வந்து ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளை தூக்குனாதான் யாராவது ஒரு ஆளையாவது புஷ் பண்ணி உள்ள கொண்டு போக முடியும். ஸோ அதுதான் டீம் முடிவு பண்ணி ரெண்டுல ஒன்ன தூக்குவோம் அப்படின்னு தூக்கிடுறாங்க. நான் நினைச்சேன் சாண்ட்ராவை தான் தூக்குவாங்கன்னு நினைச்சேன். ஆனா பிரஜினை தூக்கிட்டாங்க. அது வந்து டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். அது ஏன் தூக்குனாங்கிறது தெரியல. இன்னொன்னு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம பிரஜின் வந்து ஒரு மாதிரி ஹோஸ்டுக்கு மரியாதை இல்லாம எதிர்த்து ஒரு மாதிரி பேசுனதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்திருந்தோம். அது வந்து எப்படியும் வந்து அது வந்து நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படும். ஏன்னா டீம் டீம் தொடர்பாவே ஒரு மாதிரி விஷயங்களை வந்து அவர் சண்டை போடுறதுல இருந்து எல்லா விஷயங்களும் வந்து இவங்க சொல்லி இந்த மாதிரி பண்ணாங்க, என்ன சார் நீங்க சண்டை போடணும்னு சொல்றீங்க, அதெல்லாம் இப்ப வந்து டீம் தான் சொல்லி கொடுத்து பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் லீக் பண்ணிடுறாரு. ஸோ அது வந்து ஆரம்பத்திலேயே அது வந்து டீமுக்கு வந்து ஒரு இதுதான். ஸோ அப்போ வந்து என்ன பண்றாங்க, ஓகே இவரை வந்து 2 வாரம் வச்சுட்டு தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி தூக்கிட்டாங்க. இப்ப வந்து இன்னொன்னு வந்து ஒருத்தவங்க ரெண்டு பேரை வச்சுட்டு இன்னொருத்தவங்களை தூக்குறது வந்து அவங்களுடைய கேமுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து இவங்க வந்து சாண்ட்ராவுடைய கேமுக்கும் பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பாக்குறாங்க. ஓகே, இதுதான் முதல் ப்ரோமோ. ரெண்டாவது ப்ரோமோ என்னன்னு கேட்டீங்கன்னா கானா வினோத் அவர்களை பயங்கரமா வச்சு ரோஸ்ட் பண்றாங்க. நீங்க வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி வன்மம், அந்த ஏன் இந்த மாதிரி இருக்கு, உங்களுக்கு அந்த இது கிடைக்கலங்கிற ஒண்ணு இந்த இதுலதான் நீங்க பண்ணீங்க, வன்மத்தினாலேயோ இதனாலதான் நீங்க அந்த மாதிரி பண்ணீங்க, வார்த்தைகளை ரொம்ப அதிகமா விடுறீங்க, நீங்க வந்து கொஞ்சம் உங்களுடைய வார்த்தை பிரயோசம் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பேசிட்டு அதோட என்ன பண்றாங்க, நிறைய விஷயங்கள் பயங்கரமா ரோஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் ஆதிரைக்கும் பயங்கரமா ரோஸ்ட் இருக்குங்கிறதா சொல்றாங்க. இது மேபி மூணாவது ப்ரோமோல வந்தாலும் வரும். ஆதிரைக்கு ரோஸ்ட் பண்ணது மூணாவது ப்ரோமோல வர்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆதிரை வந்து இவர்
வாட்டர்மிலன் வெளியில போனார் இல்லையா, அது கானா வினோத்தினாலதான் வெளியில போனார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. சோ அதுக்கும் மேபி ரோஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம அதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எந்த மாதிரியான ரோஸ்ட் எந்த மாதிரியான இருக்க போகுது என்பதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இன்னைக்கு எபிசோட்ல நிறைய திவ்யா கணேஷ் அவர்களுக்கு வந்து பயங்கரமான ரோஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா ஏன்னா வந்து கானா வினோத் கூட அவர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு, சார் ஆமா சார் தப்புதான் சார் தப்புதான் சார் அப்படின்னு சொல்றாரு. ஆனா திவ்யா வந்து மறுபடியும் அதே இதுல அவரை பேசவே விடல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா வறுத்தெடுத்திருக்காங்களாம். ரெண்டுல ஏதோ ஒரு விஷயம் 3வது ப்ரோமோல வரும். நம்ம அதை 3வது ப்ரோமோ வந்தோம்னா அடுத்த ஒரு வீடியோ போடுவோம். கண்டிப்பா மக்களே, இன்னைக்கான எபிசோடு தரமா தான் இருக்கும், வேற லெவல்ல இருக்கும், நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே மக்களே, மீண்டும் நம்ம அடுத்த ப்ரோமோ வந்தோம்னா ஒரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ சோ மச். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.